வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கும் இருக்கிற வெக்கைக்கும் ஏசி போட்டாதான் தூக்கமே வரும். ஆனா ஏசி வாங்குற அளவுக்கு பட்ஜெட்டும் இல்ல, அதுக்கு வரக்கூடிய கரண்ட் பில்லுக்கு கட்டுற அளவுக்கு பணமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஏர் கூலர் தான். அந்த ஏர் கூலர் வாங்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும், எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு பெஸ்ட் ஏர் கூலரை செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏர் கூலர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஏர் கூலர் அப்படின்னு சொன்னாலுமே ஏசி கிட்ட ஏர் கூலர் நிக்கவே முடியாது. ஏசி தான், ஏர் கூலர் தான். ஏர் கூலர் பெரிய அளவுல ஏசி மாதிரி டெம்பரேச்சரை குறைக்காது, இருக்கக்கூடிய காத்துல கொஞ்சம் கூலிங் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த ஏர் கூலர்லமே நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க நல்ல ஒரு பெரிய ஹால்ல இல்ல அவுட்டோர்ல வெளி இடங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டெசர்ட் டைப் கூலர் வாங்கிக்கோங்க. அது நல்லா பெருசாவும் இருக்கும், நல்ல ஏர் ஃப்ளோவும் இருக்கும். இல்ல சிம்பிளா பெட்ரூம் சின்ன சின்ன ரூம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டவர் கூலர்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லப்பா நான் ஒரே ஒரு ஆள் தான், எனக்கு தான் தேவை அப்படின்னா பர்சனல் கூலர்ஸ், ரூம் கூலர்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பொதுவா டெசர்ட் கூலரோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல வரும். டவர் கூலர் பாத்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள வரும். ரூம் கூலர், பர்சனல் கூலர் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் இந்த ரேஞ்சில வரும். இந்த ஏர் கூலர்லமே உங்களுக்கு ஃபேன் டைப் வேணுமா இல்ல ப்ளோயர் டைப் வேணுமா அப்படிங்கறதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேன் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லா டைரக்ஷன்லயுமே ஏரை வந்து தள்ளும். பட் ப்ளோயர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் தான் ஏர் ரொம்ப ஃபோர்ஸா வரும். ஓரளவு உங்களுக்கு ரூம் ஃபுல்லா எல்லா இடங்கள்லயுமே கூலிங் வேணும் அப்படின்னா ஃபேன் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பர்టిక్యులரா டைரக்டா நமக்கு மட்டும் தான் கூலிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளோயர் டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளோயர் டைப்ல தான் உங்களுக்கு பெட்டரான கூலிங் இருக்கும். அடுத்து ஏர் கூலர்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அதுல என்ன டைப் ஆஃப் பேட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பொதுவா ஏர் கூலர்ல ரெண்டு டைப் ஆஃப் பேட் வந்து யூஸ் பண்றாங்க. வுட் வூல் பேட், ஹனிகாம் பேட். இந்த வுட் வூல் பேட் அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ஒரு வைக்கோல் மாதிரி இருந்தாலுமே அது மரத்துல இருந்து செய்யக்கூடியது. அந்த மரத்துல இருந்து சின்ன சின்ன இதா வெட்டி அந்த பேட் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹனிகாம் பேட் வந்து பேப்பர்ல சில விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா அது ஒரு தேன் கூடு மாதிரியே பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. பட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹனிகாம் பேட் தான் ரொம்பவே பெஸ்ட். அதோட லைஃப் டைம் வந்து ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு வரைக்கும் வரும். கூலிங்குமே இதுல பெட்டரா இருக்கும். இந்த வுட் வூல் பேட் அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ஒரு வைக்கோல் மாதிரி இருக்கிறதுனால அதுல ஈரப்பதம் வந்து டக்குன்னு காயாது. அந்த ஈரப்பதம் தொடர்ந்து இருக்கிறதுனால அதிகமா அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து அது ஈரமாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்மெல்லும் அதிகமா வரும். ஸ்மெல் இல்லாம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாம ஹனிகாம் பேட் உங்களுக்கு பெட்டராவும் இருக்கும், கூலிங்கும் பெட்டரா இருக்கும், லைஃப் டைமும் பெட்டரா வரும். வுட் வூல் பேடோட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் தான். ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த பேடை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா பட்ஜெட் அது கம்மியா இருக்கும். ஆனா ஹனிகாம் பேடோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து ஏர் கூலர்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மோட்டார். எதுக்குப்பா மோட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி ஏர் கூலர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏர் கூலர்ல எப்பவுமே கீழ வந்து வாட்டர் டேங்க் இருக்கும். இந்த வாட்டர் டேங்க்ல நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடுவோம். இந்த வாட்டரை அந்த மோட்டார் வந்து பம்ப் பண்ணி மேல தள்ளும். மேல இருந்து சைடுல 3 பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன அந்த ஹனிகாம் பேட் இல்ல வுட் வூல் பேட் ஏதோ ஒரு பேட் இருக்கும். அந்த பேட் வழியா அந்த தண்ணி கீழே இறங்கும். அந்த ஈரமா இருக்கிற பேட் வழியா அந்த காத்து உள்ள வந்து வெளியே தள்ளும் போது நமக்கு குளிர்ந்த காத்து வரும். ஏன்னா வாட்டர் இருக்கக்கூடிய அந்த பேட் வழியா அந்த காத்து வந்ததுனால நமக்கு குளிர்ந்த காத்து கிடைக்குது. இப்படிதான் ஏரை அது கூல் பண்ணும். சோ இப்படி கீழே இருக்கக்கூடிய தண்ணியை மேல பம்ப் பண்றதுக்கு ஒரு மோட்டார் வேணும். அந்த மோட்டார் பழைய டைப்ல எல்லாமே நார்மலான மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப லேட்டஸ்டா நிறைய இதுல BLDC மோட்டார்ஸ் வந்துருச்சு. BLDC மோட்டார் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, பவரும் கம்மியா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும். அதனால நீங்க வாங்க போறதுல BLDC மோட்டார் இருக்கான்னு பாருங்க. ஈவன் அது இன்வெர்ட்டர் கம்பேட்டபிளா இருக்கும். சோ அதனால இன்வெர்ட்டர் கம்பேட்டபிளா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி பவர் கட்டா இருந்தா இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். இப்போ அந்த கீழ இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ல எவ்வளவு வாட்டர் கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா அது டைப் பொறுத்து தான் அது மாறும். பொதுவா டெசர்ட் கூலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 லிட்டருக்கு மேல வரும். நார்மலா டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40-50 லிட்டர், அதுக்கப்புறம் 30 to 40 பர்சனல் கூலர் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டேங்க் கெபாசிட்டியை பொறுத்து நீங்க ரொம்ப நேரம் வந்து அதை கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கண்டினியூஸா நைட் ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டெசர்ட் கூலர் ஒரு 50 லிட்டர் இல்ல 40 லிட்டருக்கு மேல இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான லிட்டர்ல நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு வேலை வந்துடும். சோ நைட்ல எழுந்திருச்சு அதை மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் வந்து இன்னும் பெட்டர் கூலிங்கா இருக்கிறதுக்காக ஏர் கூலர்ல ஐஸ் சாம்பர் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ் கியூப்லாம் ரெடி பண்ணி அதை உள்ள போட்டோம் அப்படின்னா பெட்டர் கூலிங் கிடைக்கும். பொதுவா இந்த ஐஸ் சாம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நார்மலா அந்த ஐஸ் சாம்பர் வந்து அப்படியே உருகி அந்த தண்ணி போய் நம்ம கீழே வச்சிருக்கிற 30 லிட்டர் 40 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் ஆகி அது வருது அப்படின்னா அது பெரிய அளவுல கூலிங் கொடுக்காது. ஓல்டு டைப் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பம்ப் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் மேல போய் அந்த ஐஸ் சாம்பர் இருக்கு இல்லையா அதுல அந்த தண்ணி விழுந்து அதுல இருந்து அந்த பேடுக்கு போகுது அப்படின்னா
அங்க ஐஸ் மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு பெட்டரான கூலிங் கிடைக்கும். பட் டைரக்டா நம்ம வெறும் ஐஸை மட்டும் போட்டு வச்சு அது உருகி கீழே இருக்கக்கூடிய டேங்குக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் கூலிங் கிடைக்காது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஐஸ் சேம்பருக்கு வந்து அதுல இருந்து பேடுக்கு தண்ணி போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி வாங்குங்க. அடுத்த ஏர் கூலர்ல மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணும். அது போக அடிக்கடி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஊத்துற இடம் கொஞ்சம் பெருசா இருக்கா அப்படிங்கிறத இன்லெட் பார்த்துக்கோங்க. நம்ம டைரக்டா பைப் போட்டும் ஃபில் பண்ணிக்க முடியும், இல்ல தண்ணி ஊத்தியும் ஃபில் பண்ணிக்க முடியும். பட் அது எந்த அளவுக்கு நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்மெல் வரும். அதை ரிமூவ் பண்றதுக்கு அந்த அவுட்லெட் அதை ஈஸியா நம்ம டக்குன்னு அப்படி கழட்டி விட்டு கிளீன் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதோட கன்வீனியன்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் மெயின்டெனன்ஸ் ஈஸியா பண்ணிக்க முடியும். அடுத்த ஏர் கூலர்ல என்ன பிராண்ட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்பீங்க. சோ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு அதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிராண்ட் சூஸ் பண்ணுங்க. பிராண்ட்ஸை பொறுத்தவரை ஏர் கூலர்ல சிம்போனி பிராண்ட்ஸ் ரொம்ப பெஸ்டா பண்றாங்க. அடுத்து பஜாஜ், கிராம்ப்டன், ஓரியன்ட் இவங்க எல்லாமே ஏர் கூலர்ஸ் பண்றாங்க. இது போகவும் பெஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க வாங்க போற பிராண்ட் வந்து உங்க ஏரியால சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏர் கூலர் வந்து நார்மலா எல்லா இடங்கள்லயுமே ஏசி யூஸ் பண்ற மாதிரி ஏர் கூலர் யூஸ் பண்ண முடியாது. அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். பட் அதிகமா ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல யூஸ் பண்ண முடியாது. முக்கியமா நீங்க கடலோர பகுதிகள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் கூலர் செட் ஆகாது. அதனால உங்க ஏரியால எந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி ஏர் கூலரை யூஸ் பண்ணும்போது ஏசி மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏர் கூலர் உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய காத்தை உள்ள இழுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பெட்டரான கூலிங் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த ஜன்னல் பக்கத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சு ஏர் கூலரை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரான கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய விளம்பரங்கள்ல குட்டி குட்டி மினி கூலர்ஸ் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ரேஞ்சில எல்லாம் கிடைக்குது. அது நல்லா உங்களை கூல் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்து யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. அது உங்களுக்கு பெஸ்டா சூட் ஆகாது. சோ சிம்பிளா அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ரூம் சைஸ், உங்களுக்கு தேவையான என்ன டைப் ஆஃப் கூலர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ப்ளோயர் டைப்ல வேணுமா, ஃபேன் டைப்ல வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மோட்டார், BLDC மோட்டரா முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹனிகாம் பேட் இருக்கா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. பம்ப் பண்ணக்கூடிய வாட்டர் ஐஸ் சேம்பர் வழியே ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் வச்சு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஏர் கூலர் ஒரு பெஸ்ட் பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். வரட்டா?